தனியா நல்லா கேட்டுக்க. அவ அந்த கூடாரத்துக்குள்ள எதுக்காக போனாங்க? அந்த வெறும் பயலுக்காகவா? இல்ல அந்த நெசிக்காக. இவனுங்க அது எப்படி விடுவானுங்க? இவன் மெட்ராஸுக்கு இன்டர்வியூக்கு போகுதா? திரும்ப இவங்க ஊருக்கு வரமாட்டாங்க. இவங்களுக்கே தெரியாது. தெரிஞ்சாதானே அவங்க விட மாட்டாங்க. மெட்ராஸுக்கு போன பிறகுதான் நீ ஊருக்கு திரும்பி போக போறது இல்ல இந்த செய்தியை நம்ம சொல்ல போறோம். அதான் நாக்கு சரியாயிடுச்சா? அட்டா கொஞ்சமாவது யோசிச்சு பேசுதியா நீயே? நான் ஏற்கனவே அவளை அமெரிக்காவுக்கு போவாண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீனாவும் அவள் அமெரிக்கா போகிறதுக்கு இன்டர்வியூக்கு போனோம். அதுக்கு நான் கூட போய் உதவி பண்ணுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளுக்கு வந்து என் காதல கொசு ஊத்துற மாதிரி வந்து ஊத்திட்டு இருக்கீங்களா? பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நானே போய் அவளுக்கு அமெரிக்காவுக்கு டாட்டா காட்ட சொல்லுதி போல இருக்க. அத்தா நீ எல்லாம் மனுஷி மாதிரியா பேசுத? நீ எனக்கு உதவி செய்தியா இல்ல உன் பொண்ணுக்கு உதவி செய்தியா? மருமவன நான் சொல்லல இந்த பேப்பைய எதையும் புரிஞ்சுக்கிறாத மக்குன்னு. இன்னும் இவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நமக்கு நாக்கு தள்ளிடும். ஐயோ அண்ணன் வேணான்னு சொல்லுதல்லப்பா, அப்புறம் எதுக்கு எல்லாரும் கட்டாயப்படுத்திட்டு இருக்கிய? இந்தா நான் பெத்து வச்சிருக்கேன் பாரு. இது மூளையும் அவன் மூளையும் ஒரே மூளை தான். ஒரு டிராப் கூட மாற கிடையாது. ஆமா பாத்தியா, அவருக்கு தான் அறிவுனா அறிவு, அம்புட்டு அறிவு. டெய்லி 10 லிட்டர் அறிவை கறந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தாரு. ஆளும் மண்டையும் இல்ல கனி பாத்துக்க. நம்ம வீட்டு சயின்டிஸ்ட் வைகுண்ட டமாஸ்கஸ். ஆமா புத்தகத்துல பேர்லாம் போடுவா பாத்துக்க. மச்சான் புரிஞ்சுக்கையா, நீ போறது இன்டர்வியூக்கு ஹெல்ப் பண்ண இல்ல, ஹனிமூனுக்கு. ஹனிமூன்னா வாய் மூடிட்டு வந்ததுல இருந்து புத்தகத்தை திறந்து ஒரு வார்த்தை படிச்சிருக்கியா? போ ஹோம்வொர்க் பண்ண போ. பாட்டி அடிக்கிற எல்லா வியாக்கியானம் பேசுற. ஏட்டி வீரா, எசக்கிக்கு பிடிக்கும்னு நெய்ச்சோறும் கத்திரிக்காய் தொக்கும் செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாருக்கும் சேர்த்துதான். இந்தா எடுத்து வச்சு 4 பேரும் சாப்பிடுங்க. போட்டி சரி போ. யோ மச்சான், எப்பவுமே நமக்கு வயசு வளர வளர அறிவும் வளரணும். நாங்க எதுக்காக உன்னை அவ கூட போ சொல்றோம்னு புரியுதா இல்லையா? நீ ஏதோ ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு புரியுதானா எனக்கு எப்படி இல்ல புரிய? மச்சான், நான் சொல்ல நினைக்கிறத சொல்லிடுத. பரணிய நீ தான் கட்டாயம் இன்டர்வியூ கூட்டிட்டு போகணும். 3 நாள் சென்னையில 2 பேரும் ரூம் போட்டு தங்கணும். இல்லே இவன் என்ன பேசுதான்பா? என்ன 3 நாள் நான் கூட ஊருக்கு போயிட்டா இங்க என் வேலை 6 பாத்துக்கிறது. வேலை கிடைக்குதியா? வேலை அதெல்லாம் வந்து பாத்துக்கிடலாம். ஆனா நீ 3 நாள் சென்னையிலேயே தங்கி பரணியோட சேர்ந்து பூரா சென்னையும் சுத்தி பார்த்துட்டு வந்து. ரத்னா சீக்கிரம் வாட்டி. இத வரேன் அத்தை. இந்த அத்தை கொண்டா. சரி அப்ப நான் புறப்பட்டுமா? வரேன்னு போயிட்டு மா. மா எப்பமா வந்த? அப்பவே வந்துட்டேன். வந்த வேலை முடிஞ்சது. இப்ப கிளம்புதோம். ஆமா திடீர்னு என்ன? என்னாச்சு? எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க. மா என்ன விஷயமா வந்த சொல்லு. சொல்லுமா. கேட்டி, என் மருமக முழுகாம இருக்கா? அவளுக்கு பிடிச்சத சமைச்சு கொண்டு வந்தேன். அது ஒரு தப்பா? எல்லாம் நல்லபடியா நடந்து 2 பேரும் சந்தோஷமா திரும்பி வரணும். இந்தாலே இத செலவுக்கு வச்சுக்கோ. என்ன இப்படி போனா? இதை வச்சுட்டு 1 வருஷத்துக்கு நான் வேலைக்கே போகண்டா போல இருக்கேன். இல்ல சும்மா இல்ல, முதல்ல அது உள்ள வை. ஓ மாமனார் வரப்போ அவர் கண்ணுல பற்ற போகுது. உடனே புடுங்கி வச்சுக்குவாரு. நீ எடுத்து உள்ள வை. கொடுங்க. என்னலே பரணி பரணி வா 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 வா. ரெடியா? சரியா? என் பொண்ணோட பொட்டியில எடுத்து நம்ம கார்ல அண்ணா சனியண்ணே ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப எதுக்கு அவளோட லக்கேஜ் எடுத்து நம்ம கார்ல வைக்க சொல்லுதிய? மெட்ராஸுக்கு என் பொண்ணை நான் தானே கூட்டிட்டு போக போறேன். அதனாலதே ஒன்னும் தேவையில்லை. என் மக பரணிய அவ புருஷன் சம்மு வந்தா மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு போக போறான். அடியே விளங்காத விழா இருக்கே.
இந்த வெறும் வயலுக்கு இந்த ஊர்லயே தெற்கது வடக்கேதுன்னு தெரியாது இவனுக்கு. இவன் மெட்ராஸுக்கு போய் என்னத்தை காட்ட போறான் இவன்? பரணி, நீ வாழாத போவோம். தவறு மாமனார, இது என் குடும்ப விவகாரம். அது என் பொண்டாட்டிய நான் தான் கூட்டிட்டு போவேன். தேவையில்லாம வந்து உள்ள மூக்க விட்டா ஒரு மூக்க அறுத்து விடுவேன், ஜாக்கிரதை. ஓ, சம்மமும் பரணியும் போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் பக்காவா பண்ணி வச்சிருக்கேன். வளர்ந்து கட்டவனே, இவ இப்ப சமூகத்துக்கு பொண்டாட்டியாவ இங்க இருக்கா? ஏற்கனவே இந்த வீட்டை விட்டு கிளம்பினவ தானே. ஏதோ உன் பொண்டாட்டி உண்டா இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு இவன் இந்த வீட்டுல வந்து தங்குனான். அதுவும் இந்த வெறும்பைய பொண்டாட்டியா இல்ல, அவ இந்த வீட்டுல ஒரு டாக்டரா தங்கினான். இப்போ இந்த டாக்டர் ஏன் மகளை இந்த வீட்டுல இருந்து கிளம்புதான். ஏன் மகளை பார்த்துக்க எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு இருங்க. எல்லாம் பரணி, டைம் வேஸ்ட் பண்ணாத, வா கிளம்பி வா வா. பரணி, நீ வான்னு சொல்லுதல்ல. இந்த விளங்காத வீட்டுல நீ இருந்ததெல்லாம் போதும். மொத்தமா இதெல்லாத்தையும் தலை விட்டுட்டு நீ என் கூட வா வா. விளங்காதவன கோமாளி, உன்னையெல்லாம் இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள விட்டு வச்சதே தப்பா போச்சு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இந்த பாரு, பரணி எங்க மருமக, அவளை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. இவன் 2 வருஷம் உன் வீட்டுல இருந்துட்டான்னா அவளை என்ன உன் மருமகனை பீத்திக்கிறியா? இல்ல, இவளை பெற்றது நானு, இவளை படிக்க வச்சது நானு, இவளை டாக்டர் ஆக்கி அழகு பார்த்தது நானு. நான் தான் பீத்திக்கணும்.